ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். அமுதா சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா முட்டை மிளகு வறுவல் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இந்த வறுவலுக்கு எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக தேவை. நம்ம 1/4 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டுக்கலாம். 2 வெங்காயம் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. நல்லா பிரவுன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இப்போ அரை தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி கொஞ்சம் மசியட்டும். 1 நிமிஷம் வதங்கினா போதும். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1 நிமிஷம் வதங்கினா போதும். ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கோங்க. போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டம்ளர் போல் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிக்கோங்க. 4 முட்டை எடுத்து வச்சுருக்கேன், அவிச்சிட்டு பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இதில் சேர்த்துக்கலாம். போட்டுக்கலாம். நல்லா இதாகிடுச்சு. 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். சூப்பராக வந்துடுச்சு. இதில் கொத்தமல்லியை நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சமாக லைட்டாக போட்டுக்கோங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. முட்டை மிளகு வறுவல் சூப்பராக வந்திருக்கு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அமுதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.